அனைவருக்கும் வணக்கம். சின்னதாக ஒரு வீடியோ. கார்டன் வேலைலாம் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்குது. மழை வந்து தான் ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. காட்டிலே கால் வைக்க முடியாத மாதிரி இருக்குது. மழை தொடர்ந்து வருது டெய்லியும். இங்கே வயலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமாக இருக்குது. பட் இப்போ ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து கருப்பு காந்தாரி மிளகான்னு சொல்கிறாங்க. அதுலேயே குண்டான வெரைட்டி. இதுவும் நாட்டு ரகம் தான். இப்போ வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால் ஒரு சின்ன வீடியோ. இது வந்து செடி ரொம்ப பொறுமையாக தான் வளருது. இது கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் இருக்கும் அந்த செடிக்கு. பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து தண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் அந்த தண்டு அப்படியே கருகி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இப்போ மழை காலத்தில் துளுத்து வந்துட்டுருக்கு. இது வேறு ஒரு க்ரோ பேக்லேருந்து நான் மாற்றி வச்சது. அங்கேயே ஒரு 4 மாதங்க கிட்ட இருந்திருக்கும் முளைச்சதுலேருந்து. அப்புறம் இப்போ மாற்றி வச்சு ஒரு 6 மாதம் கிட்ட இருக்கும், 8 மாதம் கிட்டவே இருக்கும் இந்த செடிக்கு. இங்கேருந்து கொஞ்சம் மிளகா பழுத்துருக்கு, அறுவடை பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் பழுத்து விட்டு தான் எடுக்கணும் நம்ம விதைக்கி. பட் என்ன ஆகுதுன்னா, இங்கே கோழி உள்ளே வந்துடுது. கோழிங்க ஒவ்வொன்றா கடிச்சு போட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, கடிச்சு போடுறது உங்களுக்கே தெரியும். இப்போ தான் அது ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் விதை எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே வந்துடும். 20 நாள் கிட்ட தான் ஆகும் விதை ரெடி ஆகிறதுக்கு. ஒரு முளைப்பு திறன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற காந்தாரி வெரைட்டியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம கிளைமேட்டுக்கு அவ்வளோ குளிராக இருக்கிறதுனால இப்போ வந்திருக்கு. ஓரளவு ஷேடோவில் நீங்கள் வச்சு வளர்க்குறது நல்லது. இந்த காரம் பார்த்திங்கன்னா நல்லாவே காரமாக இருக்குது. காந்தாரி மிளகு அளவு தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சின்னதாக ஒரு அறுவடை. இன்னும் செடியில் நிறைய காய் இருக்குது. இன்னும் துளிர் வச்சிட்டே இருக்குது, பிஞ்சு வைக்கிது. துளிரும் புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. பார்க்கலாம். இதான் ஒரு மஞ்சள் தக்காளி வெரைட்டின்னு நினைக்கிறேன். இப்போ தான் முதல்ல பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போயே பிளாக் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த என்ன வெரைட்டின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம போகிறது எல்லாமே என்ன வெரைட்டி நமக்கே தெரியாது. எல்லாம் ஈல்டு கொடுக்கப்ப தான் தெரியும். சங்குப்பூ சூப்பராக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சைடு கூட கம்மி தான். அந்தான வலைக்கு அந்தான சைடு போய் பார்த்தோம்னா நிறையா இருக்கும். சின்ன செடியிலேருந்து ஒரே ஒரு செடி எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்கள். அப்புறம் வெத்தலைவள்ளி கிழங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே அடியில் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. மண் அங்கங்கே வெடிச்சிட்ருக்கு. ஆனால் அணைச்சி விட்டு எருவு கொட்டிகிட்ருக்கேன் மேலே லைட்டாக. அகத்தியும் பூ நிறையா வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிளாக் கார்ன் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓரளவு வந்துட்டுருக்கு மழைனால். அப்புறம் இந்த இடம் இப்போ க்ளீன் பண்ணணும். அந்த அண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் மழை வர வர அப்படியே நின்றுச்சு. பால்சம் ஒயிட்டு, அப்புறம் பிங்க்கில் சிங்கிள், பிங்க்கில் மல்டி வந்துட்டுருக்கு. ஆனால் பிளாக் கிரேப் சில்லி ஒன்று இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நல்லா குண்டு குண்டாக வைக்குங்க, பார்க்க சூப்பராக இருக்கும். அடுத்து சிந்தாமணி பூ. இதுவுமே நம்மகிட்ட சீட்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, சின்னதாக ஒரு அறுவடை பார்த்தோம். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.